வார்த்தை எத்தனை பேருக்கு உண்மையில் ஆசீர்வாதமாக இருக்குது? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். இதில் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு உங்களோடு நான் பேச கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். 12வது வசனத்தின் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, நடக்க முடியாமல் இருந்த ஒரு மனுஷன் இப்போ நடந்துட்டான். திமிர்வாதம் அப்படிங்கிற பாதிப்பில் இருந்த ஒரு மனுஷனை ஒரு 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க. வீட்டிற்குள்ளே உள்ள நுழைகிறதுக்கு என்ன இல்லை, இடம் அவ்வளோ கூட்டம் இயேசு இருந்ததுனால. அதனால் அந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க, அந்த மனுஷனை கட்டிலோடு இறங்கினாங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இருதயத்தில் தான் சிந்திக்கிறாங்க, தேவன் ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க வல்லவர். இவர் ஒரு மனிதன், இவருக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தான்னு இருதயத்தில் சிந்திக்கிறாங்க. இருதயத்தில் அவர்கள் சிந்திக்கிற நினைவுகளை அறிந்த இயேசு அவங்கள்ட்ட பேசுகிறாரு. பூமியிலே மனுஷருடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டுப்பா. படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறது ஈஸியா, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாரு பாருங்க. அவன் எடுத்து நடந்து போனான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வியப்பு, ஆச்சரியம். நம்ம கண்ணு இப்படி ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லைன்னு தேவனை மகிமைப்படுத்தினார். இங்கே இயேசுவும் இருக்கிறாரு, இங்கே ஒரு 4 மனிதர்கள் இருக்கிறாங்க. பாவம் செஞ்ச ஒரு திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறான், வியாதியஸ்தனும் இருக்கிறான். சுத்தி உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் இருதயத்தில் நினைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு கூட்டத்தான் இருக்கிறாங்க. அற்புதத்தை கண்டு தேவனை மகிமைப்படுத்தின ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. முதலாவது இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இயேசு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உடையவர். இதை இந்த உலகத்தில் நம்ம சொல்லி ஆகணுங்க. ஏன்னா ஜனங்களுடைய அந்த மனதில் ஒரு தேடல் இருக்குது பார்த்தீங்களா, கடவுளை தேடணும், கடவுளை பிரியப்படுத்தணும், ஏதாவது புண்ணிய தலங்களுக்கு போகணும், ஏதாவது தான தர்மங்களை பண்ணணும், உடலை வருத்தியாவது ஏதாவது செய்தே ஆகணும், நேர்த்தி கடன் என்ன செய்யணும், செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் ஓடுறாங்க பார்த்தீங்களா, நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே. ஏன் அப்படின்னு நீங்கள் அவங்கள உட்காந்து நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா, அவங்க பாவத்திற்கான பரிகாரத்தை தான் இதன் மூலமாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க வல்லவர். பாவத்தை மன்னிக்கிற அந்த அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவருடைய இரத்தத்தினால் தான் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட முடியும். அதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை அதுக்கு தான் அவர் என்ன செய்தார், கொடுத்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் என்ன செஞ்சார், உயிரோடு எழுந்தார். இன்னைக்கும் யார் ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் சொன்னாலும் அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை குற்ற மனசாட்சியோடு இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி அவங்கள கொலை செஞ்சுட்டே இருக்கும், அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது, அவங்கள ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கவனம் செலுத்த விடாது. அவர்கள் எல்லாரை போல சந்தோஷமாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாரை விட்டு விலகி கொஞ்சம் தனிமையவே என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. ஏதோ ஒரு தவறை அவங்க செஞ்சதுனால அந்த தவறை நிமித்தம் அவருடைய மனசாட்சி அவங்களை என்ன செஞ்சுட்டே இருக்கும், குத்திட்டே இருக்கும். அதுலேருந்து அவங்களால விடுபட முடியாததுனால ஒரு விதமான கவலை, வருத்தம், வேதனை, தூக்கம் இல்லாத இரவுகள், வாழ்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரு மனம், இப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இயேசுவால் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆகும். ஒருத்தன் பாவம் செஞ்சே முடங்கியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருப்பான் பாருங்க. அவன் செஞ்ச பாவத்தினால அவன் சரீரமே பாதிக்கப்பட்டிருக்கு, கை கால் விளங்காமல் போயிட்டான். சிலர் ஏதாவது சேட்டை பண்ணிட்டான், பிரச்சனை பண்ணிட்டான்னா உனக்கு கை விளங்காது, உனக்கு கால் விளங்காதுன்னு மக்கள் என்ன செய்வாங்க, அவனை சபிப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ அவனால் ஏதோ ரொம்ப என்ன செஞ்சுருக்காங்க, பாதிக்கப்பட்டதுனால தான் அப்படி சபிப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் செஞ்ச பாவம் அவனை முடக்கிட்டு, அப்போ அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருப்பான் பாருங்க. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே, அல்லேலூயா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுப்பா. அப்போ இந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு கூட்டம் வெளியில் காத்திருக்காங்க. குற்ற மனசாட்சியோட
வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாது. வெளியில் நான் சொன்னேன்னா என்னை என்ன நினைப்பாங்க, என் கௌரவம் என்ன ஆகும், எல்லாரும் என்னை நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் யாருன்னு. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும். அதனால் எனக்குள்ளே ஒரு விதமான குற்ற உணர்வு என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுங்க, உன் பாவத்தையும் இயேசுவால் மன்னிக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த இயேசு எப்பேற்பட்ட வியாதியையும் அவர் குணமாக்குவார். இதுவும் ஒரு நல்ல செய்தி. ஏன்னா நீங்கள் மருத்துவமனைகளுக்கு பஞ்சமே இல்லை, மருத்துவர்களுக்கும் குறைவு இல்லை, மருத்துவ முறைகளுக்கும் குறை இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு ஆளை, ஒரு பலவீனமான ஒரு ஆளை 4 பேர் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டம், அதனால் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து. எந்த ஆஸ்பத்திரிக்குன்னு கேட்பாங்க. உடனே அவர் ஒரு ஆஸ்பத்திரியை சொல்லுவார். உடனே இவர் சொல்லுவார், இன்னொரு ஆஸ்பத்திரி இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அந்த டாக்டர் இதுக்கு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. உடனே அவர் சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், இங்கே பாருங்கள், நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருந்தது, நான் இந்த வைத்தியத்தை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவரு சொல்லுவார். இப்படி தான் நீங்கள் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சுகம் கிடைக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் சுகம் கிடைக்குதான்னு நினைச்ச முடியல, சொல்ல முடியல. ஆனால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் சுகமாக்க முடியும். இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. இனிமேல் இவனை குணமாக்கவே முடியாது. இனிமேல் இந்த வியாதியில் தான் இவன் என்ன செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும். அதான் அவன் கதை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது வாழ்க்கையில் வியாதி நிமித்தம் வேலையை இழந்து, வியாதி நிமித்தம் தொழிலுக்கு போக முடியாமல், வியாதி நிமித்தம் படிக்க போக முடியாமல், வியாதி நிமித்தம் இயல்பு வாழ்க்கை வாழ முடியாமல் யாராவது முடங்கி கிடக்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறதுக்கான வாய்ப்பு. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இந்த வியாதி படுக்கை இயேசுவால் மாற்ற முடியும். 16 வயசில் இருதயம் வீங்கி மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த மோகன் என்கிற வாலிபனுக்கு இயேசு அற்புத சுகத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு 70 வயதுக்கு மேலே உயிரோடு இருந்து உலகமெங்கிலும் இந்த நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார் அற்புதமான தேவ மனிதர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். அல்லேலூயா. 16 வயசில் செத்து போயிடுவார்னு அவர் என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. இளம் பருவத்தில் 17 வயதில் டிபி வியாதினால் ரத்தமாக கக்குனதுனால இன்னும் 6 மாதம் அல்லது 3 மாதத்துக்குள்ளே உயிர் போயிடும், ஒரு நாட்கள் எண்ணப்படுகிறது, அதனால் அவன் கேட்குறதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு இளைஞனை கொண்டு போய் வீட்டில் போட்டாங்க. அந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் தன்னுடைய மரணத்தை கவுண்ட் டவுன் பண்ணிகிட்டே இருந்தார். 12 வயது சிறுமி ஒரு புதிய ஏற்பாளர் போய், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை குணமாக்குவார். அவர் சொன்னார், உன்னை பார்க்க விரும்பல, என்கிட்ட நீ வராத, நீ சொல்கிற இயேசு எனக்கு வேண்டாம், எனக்கு எங்கள் மார்க்கம் புத்த மார்க்கம் இருக்கிறது, அதற்குரிய வழிபாடுகள் எனக்கு தெரியும், அந்த தலைமைத்துவத்தை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், இதை பற்றி என்கிட்ட பேசாத. 2வது முறை தூக்கி எறிந்தார் அந்த புதிய ஏற்பாட்டை. 3வது முறை நீ கிட்ட வந்தனா நான் என் சளியை வச்சு உன்னை துப்பிட்டேன், அது அத்தனையும் கிருமி, உனக்கு அந்த நோய் வந்துடும், நீ இன்னொரு தடவை வராத. ஆனால் பாருங்கள், அந்த அறைக்கு வெளியில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு 12 வயது நிரம்பிய சிறுமி ஒரு 17 வயது இளைஞனுக்காக மரணத்தோடு போராடி கொண்டிருந்த, சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு வாலிபனுடைய சுகத்திற்காக ஜெபித்தார். எனக்காக ஏன் இந்த பெண் அழணும், இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இவ சொல்கிற இயேசு யார்? அவள் தூக்கி எறிந்த அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்து வேதத்தை வாசித்து இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். இயேசு அற்புதமாய் சுகமாக்கினார். உலகத்திலேயே பல லட்சம் விசுவாசிகள் கொண்ட மிகப்பெரிய சபையின் போதகராய் பால்யாங்கிச்சோ என்கிற தேவ மனிதர் தென்கொரிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் அவரை காரணமாய் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கப்பட முடியாத வியாதி என்று இயேசுவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. கேன்சரில் 4th ஸ்டேஜில் இருந்தாலும் இயேசுவால் சுகம் கொடுக்க முடியும். வெள்ளிக்கிழமை ஒரு அற்புத சாட்சி கேட்டேன். வர்கீஸ் என்கிற தேவ மனிதர், அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது பிரஸ்ட் கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட ஒரு தாயார், அவங்களுக்கு அது ரொம்ப முத்தி 4th ஸ்டேஜெலாம் கடைசி நிமிஷம் அதுலேருந்து அழுகி அப்படியே சீல் வடிஞ்சு புழு வச்சு வீடெல்லாம் நாற்றம் எடுத்ததுனால, அவங்க இருக்கிற இடம்லாம் அப்படியே நீர் வச்சு போனதுனால துர்நாற்றம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்கள எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஒரு கூட்டம் நடக்கிறது, அந்த கூட்டத்துக்கு போனால் ஆண்டவர் அற்புத சுகம் தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. அந்த தேவ மனிதனுடைய வார்த்தைகளை அவர்கள் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பு அப்படியே கீழே விழுந்து புதிதாக அப்படியே அது உருவாகி மாறியது.
எப்படி நாகமானுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல் மாறியதோ அதை போல மாறி இருக்கிறது. இதெல்லாம் கதை கிடையாதுங்க. இவங்களாம் இன்றைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள். 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கார். பால்யாங்கி ஜோ மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போயிருக்கார். மீதி 3 லாசரஸ் உயிரோடு தான் இருக்கிறாரு. அந்த பிரஸ்ட் கேன்சரில் சுகமான அந்த அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க. அப்போ இயேசு யார்? அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. வியாதியினால் யாராவது மனம் உடைந்து போயிருந்தா அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இவர்கள் விசுவாசத்தை பார்த்து தான், அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து தான் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த நபருக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விசுவாசம் தான். உங்கள் விசுவாசத்தை நிமித்தம் அந்த வியாதியஸ்தனுக்கு அற்புத சுகம் கிடைக்கும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து இந்த இயேசுவை குறித்து இந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும், அந்த வேத பாடகர்கள் எல்லாரும் இருதயத்தில் தான் நினைக்கிறாங்க. இருதயத்தில் தான் நினைக்கிறாங்க. பாருங்க 8வது வசனத்தில், அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. அவங்களுக்குள்ளே தான் சிந்திக்கிறாங்க. அவங்க யார்கிட்டையும் ஷேர் பண்ணலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளலை. அப்போ இந்த இயேசு யார்? இருதயங்களின் ஆழங்களை அறிந்தவர், நம்முடைய நினைவுகளை அறிந்தவர், நம்முடைய எண்ணங்களை அறிந்தவர். உங்கள் ஆழ் மனது அவருக்கு தெரியும். ஒருத்தர் சொல்லி தான் உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தினா தான் அவருக்கு நீங்கள் யார், உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் தேவை என்ன இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையோடு அவர்கிட்ட வந்தாலும் அவர் தூரத்தில் வரும்போது உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, உங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், உங்கள் கண்ணீர் அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் அவர் அறிந்திருக்கிறார். எதற்காக நீங்கள் வியாகுலப்படுகிறீர்கள் அதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் மனதில் இருக்கிற துக்கத்துக்கு என்ன காரணம் அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு அந்த உணர்வுகள் புரிய முடியாமல் இருக்கலாம். உங்களை வலிக்கான காரணத்தை நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு அதை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் இருதயங்களை அறிந்த இயேசு அவர். நேர்மறையாக நினைச்சாலும் அது அவருக்கு தெரியும், எதிர்மறையாக நினைச்சாலும் அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. பவுல், பேதுரு, இந்த தேவ மனிதனுடைய ஊழியங்கள்லாம் பாருங்கள், இவர்களெல்லாம் ஆவியில் பகுத்தறிந்தவர்கள். குறி சொல்கிற ஆவி அப்படின்னு சொன்னோன்னு அவளை கடிந்து விரட்டினான் பவுல். நிலத்தை வித்த பங்கில் வஞ்சித்தாங்க அப்படின்னு அண்ணனியா சப்ரால்கிட்ட பேதுரு என்ன செய்கிறாரு, எக்ஸாக்டாக டீல் அவன்கிட்ட பேசுகிறார் பாருங்க. அவனுடைய காரியங்களெல்லாம் அப்படியே வெளிப்படுத்து. அப்போ ஒரு மனிதன், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனுக்கே இன்னொரு நபருடைய அந்தரங்கம் தெரியும்னா, அவர்கள் மறைவாய் செய்த செய்கைகள் தெரியும்னா, அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசுவுக்கு உங்களுடைய அந்தரங்கம் தெரியுமா தெரியாதா? உங்களுடைய ரகசியம் தெரியுமா தெரியாதா? உங்களுடைய எண்ணங்கள் தெரியுமா தெரியாதா? வாயில சொல் பிறவாததற்கு முன்னமே நீங்கள் என்ன சொல்ல போறீங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடந்துங்கிறது அவருக்கு தெரியும். நேற்று ராத்திரி நீங்கள் ஏன் அழுதிங்கிறது அவருக்கு தெரியும். கடந்த வாரத்தில் உங்களை யார் அழ வச்சாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எந்த காரியம் உங்கள் இருதயத்தை உடைச்சிது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் இப்போ இங்கே உட்காந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்கிறது அவருக்கு தெரியும். இருதயங்களை அறிந்தவர். அதனால் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை என்ன செஞ்சா, ஊற்றிட்டா. அது மாதிரி ஊற்றிருங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அவருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறதும் தெரியும், நீங்கள் பைபிள் படிக்கிறது தெரியும், உண்மையாக இருக்கிறது தெரியும். ஆமென். விசுவாசமாக இருக்கிறது தெரியும். நீங்கள் பயப்படுறீங்களா அது அவருக்கு தெரியும். நீங்கள் அவர் மேலே தான் உண்மையாக நம்பிக்கையாக இருக்கீங்களா எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் உள்ளதை உள்ளபடி அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சிருங்க, சொல்லிடுங்க. உங்கள் காரியத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து இந்த திமிர்வாதக்காரர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மனுஷனுக்கு லக்கு. அல்லேலூயா. அவனுக்கு சுகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அதே மாதிரி நீங்கள் யாராவது இந்த மாதிரி போக்காடாக போடப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் இனிமேல் தேரவே தேராது, இது செட்டே ஆகாது, அந்த மாதிரி யாரையாவது பார்த்தா எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் விட்டுட்டு போன மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. அவனை தூக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனை நீங்கள் சுமக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் ஒரு ஆள் இருப்பான், ஆமேன். தெருவில் ஒரு ஆள் இருப்பான், குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இருப்பான். அந்த மாதிரி ஆளை எல்லாரும் கண்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கட்டிச்சு துப்பிகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவனை கண்ணில் காணாம விடாமல் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, துரத்திட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் இருக்கும். அவன் நல்லவனாகவே இருக்க மாட்டான். உண்மையில மோசமானவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், திமிர் பிடிச்சவனாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இவனும் திமிர்வாதக்காரன் தான், நடக்க முடியாமல் பேரலிட்டிக் ஆகிட்டான். ஆனால் பாருங்கள், அவன் மேலே ஒரு 4 பேர் கரிசனையாக இருந்திருக்கான் பாருங்க. அந்த 4 பேர் அவன் மேலே கரிசனையாக இருந்ததுனால தான் அவனுக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள்.
அதனால் உங்கள் கண்கள் இப்படி உலகம் வெறுக்கிறவங்களை இயேசு பார்க்குறது மாதிரி பார்க்கணும். உலகம் வேண்டான்னு சொல்கிறவங்கள இயேசு பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கணும். உலகம் தப்பாக ஒரு முத்திரை குத்துது பார்த்தீங்களா, அவங்கள இயேசு பார்க்குற மாதிரி பார்க்கணும். அவன் வாழ்க்கையில் முடங்கின காரணம் அவனுடைய அநியாயம் தான், அக்கிரமம் தான், உண்மைதான். ஆனால் எல்லாரும் அவன் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் சொல்கிற மாதிரி நீங்களும் நானும் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்புறம் என்னைக்கு அவன் ரட்சிக்கப்படுவான்? என்னைக்கு அவன் இயேசுநாதர்கிட்ட வருவான்? என்னைக்கு அவன் மனம் திரும்புவான்? அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அவன் எப்படி அறிவான்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவிகள் பரிசுத்தவான்களாய் மாறுகிற இடம் தான் சபை. அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதான்? சபையில் இருக்கிற எல்லாரும் யாராக இருக்க மாட்டாங்க, பரிசுத்தவான்களா இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே பரிசுத்தவான்களா இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. எதுக்கு இவங்களாம் வராங்க அப்படின்னு ஒரு எண்ணமே யாருக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி தான் இயேசு. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன். என்னுடைய சிந்தை என்ன தெரியுமா, இங்கே வந்து ஒரு நபர் ரட்சிக்கப்பட முடியலை, ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னா அவர் எங்கேயுமே போய் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ட்ரக் அடிக்ட்டுக்குன்னு சொல்லி ரெஹாபிலிட்டேஷன் சென்டர் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு கூட மறுபடியும் அவன் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிடலாம், மறுபடி போதைக்கு அடிமையாக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினால் சாகிற வரைக்கும் அவன் போதையை விட்டுருவான். இதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஆள்களெல்லாம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அவங்களெல்லாம் கொஞ்சம் அன்பாக பட்சமாக நீங்கள் கொஞ்சம் பேசி அவங்கள எப்படியாவது இந்த இயேசுநாதர் அன்புக்குள்ளே அரவணைப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. இவன் முரட்டன், இவன் முரட்டாட்ட குணம் உள்ளவன், இவன் துன்மார்க்கன், ஐயோயோ இவன் ஆகவே மாட்டான். இல்லை இல்லை, அப்படிப்பட்ட அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசித்த ஊழியர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அநேகர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறி இருக்காங்க. அதனால் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளே, உங்கள் கண்கள் அப்படிப்பட்டவங்களை பார்த்தா மற்றவர்கள் ஒதுக்குவது போல் அவங்கள ஒதுக்காதீங்க, மற்றவர்கள் வெறுப்பது போல் அவர்களை வெறுக்காதீங்க, மற்றவர்கள் அவர்களை குற்றப்படுத்துவது போல் நீங்கள் அவங்கள என்ன செய்யாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. அன்பா அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஆத்மாதாயம் பண்ணணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்கள் மூலமாக தேவ நாம மகிமைப்படணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்போ இந்த 4 பேர் மாதிரி நீங்களும் நானும் இருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த ஒரு மனுஷனை சுமந்தாங்க, கட்டிலோட சுமந்தாங்க. சும்மா சுமக்கலை, கட்டிலோட. வீட்டில் இருந்து இயேசுநாதர் இருக்கிற இடம் வரைக்கும், இயேசுநாதர் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போக முடியலன்னு மேலே மாடியில் போய் மேற்கூரையை பிரித்து மேற்கூரை உள்ளே இறக்கிருக்கான். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். சில வீடு மாடியில் குடியேறும்போது பீரோவெல்லாம் படி வழியாக அணிச்ச முடியாது, கொண்டு போக முடியாது. அப்போ இந்த கயிறை கட்டி இழுப்பாங்க பாருங்கள், அவங்க படுற கஷ்டம் இருக்க ஏற்றி இறக்குறதுக்குள்ளே யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ரிஸ்க்கு. அப்போ உங்கள் மூலமாக தேவ நாம மகிமைப்படணும்னா, நீங்கள் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணக்கூடிய நபராக மாறணும்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவங்கள நீங்கள் மாறு. அல்லேலூயா. அவன் பாரு அவனோட, அவன் கஷ்டம் அவனோட, ஏன் பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் சுயநலமாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க பழகும். அவங்க கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுக்க வாய்ப்பு இருந்தால் அதில் ஒரு கரம் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் பணம் காசு கொடுக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லைங்க. அவங்கள்ட்ட அன்பாக 4 வார்த்தை பேசுங்க. அவங்க கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க கவலைப்பட்டு அவிசுவாசமாக பேசும்போது வசனத்திலேருந்து ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுனா தான். ஆமீன் சொல்லுங்க. 2வது, அன்பினால் ஊழியம் செய்யுங்க. இப்போ இவனை தூக்கிட்டு வர்றதுங்கிறது, இவன் மேலே அன்பு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. நீ எடாத எடுப்பெடுத்து படாத பாடு பட்டுட்டு இருக்க, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் இவனை தூக்கிட்டு வர முடியுமா? தூக்கிட்டு வர முடியாது. அவன் மேலே அன்பு இருந்தால் தான் தூக்கிட்டு வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்மளாம் யாராக மாறணும்? நம்ம சபையில் புது ஆத்மா வரணும்னா ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கிறவங்களாம் நீங்கள் மாறணும். அன்பினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மற்றவர்களை நீங்கள் நேசிப்பதற்கு உங்களை நீங்கள் நேசிப்பது போல நேசிக்கணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. தேவனிடத்தில் நீங்கள் முதல் அன்பு கூறுங்க, அடுத்தது உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில். அப்போ உங்களை படுக்க போட்டு ஒருத்தர் தூக்கிட்டு போனால் எப்படி தூக்கிட்டு போகணும் நீங்கள் ஆசைப்படுவீங்க? அதை மாதிரி தூக்கிட்டு போகணும்.
படு அப்படின்னு ஜரபுறான்னு நினைச்சக்கூடாது. அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டி அழிச்சு இழுத்து தூக்குவேன், இடிப்பேன், சத்தம் மூச்சு நினைச்சக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. உங்களை கூட்டிகிட்டு போனால் எப்படி அழுங்காமல் குலுங்காமல் அப்படி நினைப்போம்ல நம்ம. கர்த்தர் நல்லவர், அன்பினால். அப்போ நமக்கு ஒரு காரியம்னா நமக்கு மற்றவங்க என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. ஒருவர் பாரத்தை ஒருத்தர் சுமப்பதற்கும் அன்பினால் ஊழியம் செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு இயேசுநாதர்கிட்ட கொண்டு வராமல் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. போய் உட்காந்து பேசிட்டு பணம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கூட இருந்துட்டு அன்பினால் நான் எல்லாத்தையும் ராத்திரி பகல் பார்க்காம செஞ்சேன் அப்படின்ட்டு சரி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன், ஆஸ்பத்திரியில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் கஷ்டப்படும் போது வேலையில் உங்களுக்கு கை கொடுத்தேன், அப்போ நான் வரட்டா அப்படின்னு டாட்டா காட்டிட்டு நினைச்சிடக்கூடாது. அத்தனையும் தூக்கிட்டு எங்கே வரணும்? ஏசுநாதர்கிட்ட வரணும், ஆண்டவர்கிட்ட வரணும், ஆலயத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்கள். அப்போ தான் அது ஆசீர்வாதம். அந்த மனுஷனுக்கு அப்போ தான் விடுதலை. நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அன்பினால் ஊழியம் செய்யும்போது பாதி ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. இன்னும் அவருக்கு தேவையானது என்ன செய்யல, கிடைக்கல. அவருக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தான் உண்டு, அது இயேசு மட்டும்தான். அதை நம்ம கொடுக்க முடியாது, பாஸ்டர் கொடுக்க முடியாது, அல்லேலூயா விசுவாசிகள் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்போ அவரை யார்கிட்ட கொண்டு வரணும்? இயேசுநாதர்கிட்ட கொண்டு வரணும். இப்படி நம்ம இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணி என் மூலமாக தேவன் மகிமைப்படணும், நான் யாராவது ஒரு நபருக்காவது ஆசீர்வாதம் என்ன செய்யணும், இருக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கி அதான் என்னுடைய செய்தி. இந்த வருஷத்தில் நான் ஒரு ஆளுக்காவது ஆசீர்வாதமாக இருக்கணும். என் மூலமாக நிறைய பேர் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். அதுக்கு அன்பினால் நான் ஊழியம் செய்வேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கன்ற மாதிரி அடுத்தவங்களுடைய பாரத்தை என் பாரத்தை சுமப்பது போல் நான் சுமப்பேன். அவங்கள இயேசுவின் இடத்தில் கூட்டி கொண்டு வருவேன். இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சுருங்க. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்வில் மகிமைப்படும். நீங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவர். பாவத்தினால குற்ற உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறதுல வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் சொல்லணும். வியாதியின் அகோரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் சுகம் தருகிறவர் என்பதை நாங்கள் சொல்லணும். இருதயத்தின் ஆழத்தை நீங்கள் அறிஞ்சவங்க, உங்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட அதை நாங்கள் நேரடியாக சொல்லிடணும்ப்பா. திமிர்வாதக்காரனை போல பாவம் செஞ்சு எங்கள் வாழ்க்கை முடங்கிடக்கூடாது. ஒருபோது அப்படிப்பட்ட துணிகரமான பாவிகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுப்பா. இந்த 4 நபர்களைப் போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அன்பினால் ஊழியம் செய்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் நீ கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை எங்களுடைய அனுபவமாய் மாற்றும். ஆத்மாதையும் மன்ன கிருபை தாரும். எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தேவனே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் யாருக்காவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாக மாறணும், எங்கள் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படணும். அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதிலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் வழிநடத்தப்படுவார்களாக, பாதுகாப்பாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.